வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ வியூ மீட்டர், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வியூ மீட்டர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ப்ரோக்ராமில் இந்த மூவிங் ஆகிட்டுருக்கு. சாங்ல டைம் ஃப்ரீஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிருப்பாங்க. 62 கேமராக்களை லிங்க் பண்ணி ஒரு புதுமையான எஃப்எம் ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். அண்ட் கேர்ள்ஃப்ரெண்ட் சாங்ல வால்யூம் குறைச்சிட்டேன். வால்யூம் குறைச்சும் கூட இந்த டிஸ்பிளே பாருங்கள் அதே மாதிரியா இருக்குது. மறுபடியும் ஒன் செகண்ட் பண்ண மார்க்கோப் பண்ணியிருந்தாரு. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கும் எல்லாரையுமே பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூவியா பாய். கம்ப்ளீட்டாக வால்யூம் குறைச்சும் கூட டிஸ்பிளே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதாவது ப்ரோக்ராம் இருக்குது, வந்துட்டுருக்கு. ஓகேவா? அப்போது இந்த மாதிரி அசம்பிள் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒரு ஆம்பிளிஃபயர் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு பவர் ஆம்பிளிஃபயர், ஒரு வால்யூம் கண்ட்ரோல், இந்த என்கோடர் இந்த மாடலுக்கு. இந்த இடத்துல ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு எஸ்எம்எஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கிளாஸ் டி ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ணுறதுனால எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணுங்கள், நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும். ஓகே சரி, இப்போ இந்த டிஸ்பிளே இருக்கு இல்லையா, மறுபடியும் ஒன் செகண்ட் சினி சாங் இருக்குது, அதனால் கட் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ இந்த மாதிரி வரணும் அப்படின்னு இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணலாம்? இன்னொரு மாடல் இருக்கு இல்லையா, இப்போ நான் இன்னொரு மாடல் இதை எடுத்துடுறேன். இதை எடுத்துகிட்டு வேறொரு மாடல் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், இதை எடுத்துட்டு பாருங்கள், இந்த ஒரு மாடல். இப்போது இந்த ஒரு மாடலு. ஓகே, இப்போ பார்க்கலாம். பவர் ஆன் பண்ணிடுறேன். ஓகே, இதில் ஒரு மாடல் வித்தியாசமாக இருக்குது. இது என்ன இருக்குது இதில் அப்படின்னு கேட்டால், இதில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் என்லார்ஜாக இருக்கும் பண்ணுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான டிஸ்பிளே. முதல்ல நான் பார்த்தது இந்த டிஸ்பிளே. இது யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. இதில் என்னென்னா, அந்த எல்இடி க்ளோ ஆகும்போது இன்னொரு எல்இடியும் ரெண்டு கலர் வந்து மிங்கிளாக இருக்கும், கொஞ்சம் க்ளோஸராக இருக்கிறனால க்ளோ ஆகும் பொழுது. பட் இதில் என்ன இருக்கும், உங்களுக்கு பிளாக் கலரில் உங்களுக்கு செப்பரேட் பண்ணியிருக்கும் ஒவ்வொரு எல்இடியும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். இருக்கா இந்த மாதிரி? ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு கிடைக்கும். ஓகேவா? இதனுடைய மாடல். ஓகேவா? வியூ மீட்டர் டிஃப்ரெண்ட் டைப்பாக நம்ம அசம்பிள் பண்ணலாம். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு 2-3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னென்னா, இந்த சேனல் செப்பரேஷன், அந்த எல்இடியோட செப்பரேஷன் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். க்ளோ ஆகிறப்ப நல்லாயிருக்கும். ஓகே, சில பேருக்கு ரொம்ப ஓவர் பிரைட்னஸ் வேண்டாமாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, இன்னொரு மாடல் நான் பார்க்குறேன். இப்போ பார்க்கலாம். பாருங்களேன், இது ஒரு டிஃப்ரெண்ட் மாடல். முதல்ல காமிச்சது பர் பேக்கெட்டில் இருக்குது. இது இந்த கனெக்டர்ஸ்லாம் இதிலே வந்துடும் உங்களுக்கு. ஓகே, முதல்ல காமிச்சது மாடல் வேறு, இந்த மாடல் வேறு. இது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிரைட்டாக. நான் வால்யூம் குறைக்கலாம், கூட்டலாம். ஓகேவா? பாருங்கள், ஃபுல்லாக வால்யூம் குறைச்சிட்டேன். மறுபடியும் வால்யூமை கூட்டிக்கிறேன், கம்ப்ளீட்டாக கூட்டுறேன். இது பாக்ஸில் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் இருக்கும், செலக்டர் இருக்கும். இந்த செலக்டர் சுவிட்ச் மூலிமா என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். இந்த டிஸ்பிளே இருக்கு இல்லையா, இந்த டிஸ்பிளே வந்து மோடு வந்து மாற்றலாம். நான் வேறு மோடுக்கு மாற்றிட்டேன், சேஞ்ச் பண்ணிட்டேன். இன்னொரு மோடுக்கு மாற்றுறேன். ஸோ லெஃப்ட் ரைட் மாறி மாறி உங்களுக்கு போகக்கூடிய ஒரு மாடல். மறுபடியும் ஒரு பிகினிங் ஒரு மாடல். சென்ட்ரல்லேருந்து லெஃப்ட் டு ரைட்டு மாடல் பிரிஞ்சு போகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஸ்பிளே இதில் வரும் உங்களுக்கு. ஓகேவா? இது ஒரு மாடல். ஓகே, ஸோ இந்த மாடல் இருக்குன்னா இந்த மாடலும் இருக்குது. இந்த மாடலும் இந்த இடத்துல பேக் சைடில் இந்த சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம மோடு வந்து டிஃப்ரெண்ட் மோடை நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, மறுபடியும் ஒன் செகண்ட் இன்னொரு மாடல் பார்க்கலாம். இப்போ முதல்ல காமிச்ச சேம் மாடல் தான். நான் வந்து வால்யூம் ஃபுல்லாக குறைச்சிட்றேன். குறைச்சி இன்னும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போயிட்டுருக்கு. ப்ரோக்ராம் என்னன்னு தெரியல, வால்யூம் ரைஸ் பண்ணி பார்க்கலாம். தமிழகத்தின் நம்பர் 1 FM ஹலோ FM நம்ம காட்டில. ஓகே, வால்யூம் குறைச்ச பிறகும் அந்த டிஸ்பிளே பாருங்கள் அதே மாதிரியே இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருக்கோ, கஸ்டமர் என்ன கேட்குறோ அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். இதில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்கும். இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் மோடு பாருங்கள், முதல்ல பாட்டம் டு டாப் வச்சு இல்லையா, இப்போ டாப் டு பாட்டம் அப்படி மாறிக்கும் உங்களுக்கு. இது நடு சென்டர்லேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு பிரிஞ்சு போகும். இது ஒரு மாடு.
ஸோ டிஃப்ரெண்ட் மோடில் நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கேமராவில் மூவிங் இருக்கனால பெருசாக ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ டிஸ்பிளே ஃபஸ்ட்டில் என்ன இருந்துச்சோ அதுதான். வால்யூம் கூட்டுறோ குறைக்கிறத பொறுத்து நான் 2 கண்ட்ரோல் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் வால்யூம் மேக்ஸிமம் வைக்கலினா கூட இந்த டிஸ்பிளே நல்ல பியூட்டிஃபுல்லாக வரும். உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் டிஸ்பிளே வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இந்த ஏற்கனவே இந்த மாடல் இருக்கு இல்லையா, இந்த மாடலில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இந்த மாடல் பொறுத்தவரைக்கும் 095 G-Star கம்பெனியில் நீங்கள் வேறு ஏதாவது இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த கம்பெனியில் இந்த மாடல் வாங்கும்போது மட்டும் உங்களுக்கு இந்த ஒரு 1/2 மீட்டர் உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் லைட் கொடுப்பாங்க. இந்த ஸ்பெக்ட்ரம் லைட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த ஸ்பெக்ட்ரம் ஆட் பண்ணிவிட்டு இதனுடைய ரிமோட் இருக்கு இல்லையா, இது ரிமோட்டில் ரிப்பீட்டுங்கிற ஃபங்க்ஷனை ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், உடனே அந்த மோடு வந்து சேஞ்ச் ஆகும். கூடவே என்ன பாருங்கள், மோடு மாற்றிக்கிறேன். இப்போ லைன் மோடு மாற்றிட்டேன். லைன் மோடு மாற்றும் போது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இதில் வந்துட்டு இருக்கும். ஒரு கிராஸாக இருக்கனால உங்களுக்கு அந்த லுக்கு சரியாக தெரியாது. இப்போ பாருங்கள், நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும், மாடல் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இந்த மாடல் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அசம்பிள் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையருக்கு ஆடியோ லெவல் இண்டிகேட்டர் கொடுக்க முடியும். பாருங்கள், கொடுக்க முடியும். கூடவே என்ன பண்ண முடியும், இந்த யூஸ் பண்ண முடியும். இது டிஃப்ரெண்ட் மோடு இருக்குது. நம்ம ரிப்பீட் மோடு ஒன்று மாற்றினா வேறு ஒரு மோடு மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு 8 மோடு இருக்குது. இந்த 8 மோடில் உங்களுக்கு எந்த மோடு விருப்பமோ அந்த மோடுக்கு நீங்கள் மாற்றிக்க முடியும். லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட் வரும். ஸோ வியூ மீட்டர் மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாடல் வாங்கினா மட்டும்தான், வேறு எந்த ஒரு மாடல்லையுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து வராது. உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் வந்து ஆட் பண்ணவே முடியாது. ஓகேவா, தேவைப்படுறவங்க இந்த மாடல் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது, இதை வாங்கிக்கலாம். ஓகேவா, சரி. இது மாடலுடைய நேம் அல்லது நம்பர் என்ன அப்படின்னா 095W. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். சரி, இப்போ நம்ம கொடுத்தோம் இல்லையா, கனெக்ஷன் கொடுத்தோம் இல்லையா, இதில் இதை ஒரு ப்ராக்டிக்கலாக அல்லது தியரிட்டிக்கலாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா பாருங்களேன், லைக் திஸ். இதுதான் சர்க்யூட். நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து நான் ப்ராக்டிக்கல் காமிக்கிறத விட இந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது பாருங்கள். இது ப்ளூடூத் மாடல். வால்யூம் கண்ட்ரோல் லெஃப்ட்டு ரைட்டு, இது ஸ்டீரியோ இன்புட், ஸ்டீரியோ அவுட்புட், காமன் பவர் சப்ளை. இந்த இடத்துல இந்த மாடலுக்கு தேவையான ஒரு ரெகுலேட்டட் பவர் சப்ளை இருக்குது. சப்ளை 12 வோல்ட் டிசி கொடுத்துருக்கு. ஜென்ரலாக இது ஒரு பிளாக் டயக்ராம். இதுதான் ஆடியோ லெவல் இண்டிகேட்டர், வியூ மீட்டர் சொல்கிறோம். இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் 3 மீட்டர் காமிச்சிருக்கேன். இதில் உங்களுக்கு எது தேவையோ அது வாங்கிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பாருங்கள், வால்யூம் கண்ட்ரோலுடைய ஹாட் எண்ட், ஹெச்ன்னு போடுற மத்தியில் ஹாட் எண்ட், அங்கேருந்து ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயர் எடுத்துட்டிங்கன்னா இந்த ப்ரீஆம்பிளிஃபையர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் சிக்னலுக்கு தகுந்த மாதிரி இந்த வியூ மீட்டர் ரன் ஆகும். வால்யூமை டெபெண்ட் பண்ணாது. நாம் இது மட்டும் அடுத்தது என்ன கொடுத்துருக்கோம், இல்லை வால்யூமை கூட்டினாம தான் எனக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வரணும், அந்த ஆடியோ லெவல் காமிக்கணும் அப்படின்னு கேட்டால், என்னுடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து, வால்யூம் கண்ட்ரோலுடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து, அப்போது ஒரு வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. இந்த மாதிரி டேக் இருக்குது. இந்த 3வது வந்து இது வந்து கிரவுண்டு நெகட்டிவ். நாம் என்ன பண்ணலாம், இங்கேருந்து ஒரு அவுட்புட் எடுக்கலாம். இது வந்து ப்ரீஆம்பிளிஃபையர். இது வந்து ப்ரீஆம்பிளிஃபையர் சிக்னலை ரெஸ்பாண்ட் பண்ணாமல் என்ன ப்ரீஆம்பிளிஃபையரில் சிக்னல் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்பிளே ஒர்க் பண்ணும். இல்லை ஆடியோ லெவலுக்கு மேலேன்னா நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். இது வந்து 2 பவர் ஆம்பிளிஃபையர், 2 பவர். இந்த பவர் கொடுக்குறதுலேருந்து எடுத்துக்கலாம். சில பேர் ஸ்பீக்கர்லேருந்து எடுத்து கொடுப்பாங்க, அது வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ ஒரு ஜஸ்ட்டு வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு ஒரு சேனலுக்கு மட்டும் காமிச்சிருக்கேன். இந்த ஏபிசி ஏவில் நீங்கள் சால்டர் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, வால்யூம் வெக்காட்டிக்கோட அந்த ஆடியோ லெவல் இண்டிகேட்டர் நல்லா ஒர்க் பண்ணும். இல்லை லெவல் வந்த தகுந்த பிறகு உங்களுக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். சிம்பிளாக ஒரு டயக்ராம் இருந்தால் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதுக்காக. ஓகேவா, சரி. உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் ஒன்று சொல்லியிருக்கோம், G-Star கம்பெனியினுடைய இந்த மாதிரி ஒரு டீகோடர், டிஜிட்டல் டீகோடர், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு எல்இடி டிவிலேருந்து வரக்கூடிய அவுட்புட், இல்லை எனி அதர் சோர்ஸ், எந்த சோர்ஸாக இருந்தாலும் சரி,
அந்த சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய டிஜிட்டல் ஆடியோனா HDMIலேருந்து வரணும், இல்லை அப்படின்னா ஆப்டிக்கல்லேருந்து வரணும், இல்லை அப்படின்னா கோஆக்சியல்லேருந்து வரணும். அப்படி வரக்கூடிய டிஜிட்டல் ஆடியோவை அனலாக் ஆடியோவை மாற்றக்கூடிய ஒரு டிவைஸ், ரொம்ப லோ பட்ஜெட்டில். ஓகே, அப்போ இதில் வர்ற இன்புட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, டிஜிட்டல் கொடுத்தீங்கன்னா, இதுலேருந்து 5.1 TDS ஆடியோ அது டால்பி டிஜிட்டலாக அவுட்புட் வரும். இல்லை ஒருவேளை ஸ்டீரியோ இன்புட் தான் இருக்குது, ஒரு CRT டிவி தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதுலேருந்து ஆடியோ சேனல் 2 சேனல் ஸ்டீரியோ கொடுத்து 5.1 Prologic 2 எடுக்கலாம். அப்போ இன்புட் கொடுத்து எடுக்கிறதுக்கு ஒரு சாக்கெட் கொடுத்துருக்கு, இந்த இடத்துல 3.5mm ஜாக் கொடுத்துருக்கு. இது ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு USB போர்ட் ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ இதன் மூலிமா நீங்கள் இன்புட் சிக்னல் கொடுக்கலாம். இந்த 2 இல்லாமல் போர்டுலேயே உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ ப்ளூடூத்தில் கூட நீங்கள் கனெக்டிவிட்டி பண்ணிக்க முடியும். ஸோ எந்த காரணத்துக்கு கொண்டு எந்த ஒரு சால்டரிங்கும் பண்ண வேண்டியதில்லை. இந்த டிவைஸ் ஒர்க் பண்ணுறதுக்காக இது கூட ஒரு 2.5 ஆம்பியர் இருக்கக்கூடிய ஒரு அடாப்டர் ஒன்று ஃப்ரீயாக வந்துடும். பவர்ஃபுல்லான பக்காவான ஒரு 2.0 2.0 ஒரு HDMI கேபிள் வந்துடும். 1.5 மீட்டர் இருக்கும். அதே மாதிரியே 1.5 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஆப்டிக்கல் கேபிள் வந்துடும். 3RCA கார்டு, பெஸ்ட்டு கார்டு 1 + 2 இந்த மாதிரி மொத்தம் 5 ஐட்டம் வந்துடும். இதோட ஃப்ரீயாக வந்துடும். இந்த டீகோடரோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி, ஃப்ரீடம் ஆஃபர். உங்களுக்கு ஆகஸ்ட் 15 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும். ஆகஸ்ட் 15க்கு மேலே இந்த ஆஃபர் கிடைக்காது, இந்த விலைக்கே கிடைக்காது. டோட்டல் காஸ்ட் வந்து 2750 வித் கொரியர் சார்ஜோட உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு யூனிட் வாங்குறதா இருந்தாவே இதில் வர்ற போர்டு மட்டுமே 2500 ரூபா. பட் இது காம்பேக்டாக டிசைன் பண்ணி கூடவே இந்த அசசரிஸ் எல்லாமே இந்த கம்பெனிக்காரங்க ஒரு ஃப்ரீடம் ஆஃபர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.